மாமா வாங்க கை கழுவிட்டு போயிடலாம். ஆடு மாடெல்லாம் கையா கழுவுது, சாப்பிட்டு உருளைய கழுவலவா? இத பல்லு வளர்க்கறதுக்கு தானே சொன்னாங்க, இப்ப கை கழுவுறதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? தயவு செய்து கக்கஸ் போறதுக்கு சொல்லாதீங்க. ஊரே நாய்க்கு. உனக்கு கை முக்கியம், எனக்கு கறி முக்கியம். போ. யாரு காட்டு பேடா ஆட்டி ஆட்டி கை கழுவிக்க இதுதான் நோண்டாம. எந்த ஊர் பேடா நீ? ரிட்டையர் ரவுடியா கைய கழுவாம போய்க்கு இருக்காரு. நீ என்ன ரேக தேர அளவு கைய கழுவிக்கு இருக்க? சுத்தம் சோறு போடும்ல. ஏய் மொக்கையும் சோறு போட்டுக்கு இருக்காரா? சுத்தம் சோறு போடுங்கிற கைய கழுவ. ஆஹா என்ன செங்க கட்டி சைஸ்ல வச்சிருக்க. இதை நீ எப்ப கறப்ப நான் எப்ப கைய கழுவுறது? ஏய் விசேஷ வீட்டுக்கு வந்தா சோறு தின்னுங்கடா. ஏன்டா சோப்பு போடுறீங்க? இந்த மாதிரி ஆளுங்க தான்டா ஹோட்டல்ல கை கழுவுற இடத்துல திர்றாங்க. நீ நம்ம நாட்டுக்கு முண்டிட்டு வந்துட்டு இருக்க. ஏய் கெடா வீட்டுல அப்படி பேசி பழகாரா? நான் உங்களும் சொன்னா ஓசில திங்க வந்திருக்கேன். இடம் என்ன மாமா கைய கழுவிட்டு இவ்வளவு லேட்டா வர்ற? நாங்க பாத்தியா சோத்துலயே கைய கழுவிட்டு நாக்கிலேயே கைய தொடச்சுக்கிறோம். என்ன மாமா ஆட்ட ரெண்டா வெட்டி குறுக்க மறுக்க ஓயிலையில போட்டுருக்காங்க. அதிகமா பேசாத. ஏன் மாமா உனக்கே இவ்வளவு வச்சிருக்காங்களே, எனக்கு எது சிக்காது போல இருக்கே. அங்க காலியாது போ. அண்ணன் குழம்பு சாப்பிட்டாரு. டேய் பாயசத்தை கொண்டு வாங்க, அண்ணன் எந்திரிக்க போறாரு. யோ என்னைய பாயசம்ன்ற? இப்பதான் முதல் குழம்பு ஊத்திருக்காங்க, மறு குழம்பு ஊத்தணும்ல. மறு வீடு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மறு குழம்பு? குழம்பு நான் தாண்டா சாப்பிடணும். நீங்க எல்லாம் சாப்பிட்டா மண்டையில முடி முளைக்காதுரா. என்னங்கடா அது கொடுமையா கிடக்கு. கறிக்கு வருதுங்களாம்னு காலையில இருந்து பட்னியா கிடந்தா எவனும் சோறு போட மாட்டேங்கிறா. டேய் இன்னும் மாடா நீ சுத்தமாக்கிட்டு இருக்க? சுத்தம் மட்டும் இல்லடா, அந்த மொக்கையை நினைச்சா கூட உனக்கு சோறு கிடையாது. எல்லாரும் கறி கஞ்சி குடிச்சிட்டு செரிமானத்துக்கு தான் ரசம் சோறு சாப்பிடுவாங்க. ஆனா பசிக்கிற எனக்கு அவங்க ரசம் சோறு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. கறி கிடைக்காம பண்ணுன்னு இல்லடா, மதுரையில நீ எங்க சிக்கினாலும் கொத்துக்கறி தாண்டா. இதுக்கு எப்படின்னா என்னடா நீ அடுத்த கடை வீட்டுக்கு வந்தவனாடா? கடை வீட்டுக்கு வந்தவனா? உன்னை மாதிரி யோசிக்கஞ்சா கடையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கவன்டா. இனிமேல் அந்த கடையை வச்சு எப்படி பொழப்பு நடத்துறேன் நான் பாக்குறேன்டா. சுத்துறா சாமி. இந்த வடை ஒரு தடவை தான் சட்னி ஊத்துவேன். நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியால் தான் சரி, 5 பைசா கிடையாது. நான் விதவிதமா எத்தனை பேர்த்த பார்த்துருக்கேன் தெரியுமா? வெரைட்டி ஆஃப் மர்டர் இந்தியில அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த ஆல்பத்துல நீ இடம் பிடிச்சிடாரு. நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 2-1. நீ ஆல்பத்தை காட்டாலும் சரி, அளப்புறையை கொடுத்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. நான் பொல்லாதவன். நீ பாட்டை போட்டாலும் சரி, இங்கே படுக்கையை போட்டாலும் சரி, 5 பைசா கிடையாது. வாங்கிட்டியா? ஓ ஆல்பத்தை சேர்த்தவங்க பூரா உயிரோட வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் உயிரை வாங்குறதுக்குன்னே வாங்க. ஏன் அவங்ககிட்ட 5 ரூபா வாங்குறதுக்கு அப்புறம் வர வேண்டியதானே? தந்தானா தரலையா? எங்க தந்தா? நானும் காலையில இருந்து கேட்கறேன், கொடுக்கவே மாட்டாங்க. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்மள ரொம்ப கேவலமா பாக்குற மாட்டான். இத்தனைக்கு வெறுப்பாதான் நின்னாலும் வீராப்பா பேசுறானா? டேய் உன்னை காலையில இருந்து நான் பாக்குறேன். அங்க கைய கழுவி என்னை ரசம் சோறு சாப்பிட விட்ட, இங்கேயும் கைய கழுவி எவன் குடிய கெடுக்க போற? டேய் சரக்க போட்டிருக்கோம், இழுவையையும் போட்டிருக்கோம். அடிக்க ஆள் இல்லாம கையெல்லாம் மதன்னு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு ஒருத்தன் சிக்கிட்டான். இவனை விடிய விடிய